எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். நாராயணம் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 16வது தசகம், நரநாராயண அவதாரம் பார்க்கலாம். கிருஷ்ணா, பிரம்மாவின் புதல்வரான தக்ஷ பிரஜாபதி ஸ்வயம்புவ மனுவின் புதல்வியான பிரசூதியை மனைவியாக அடைந்து அவளிடம் 16 பெண்களை பெற்றார். அவர்களில் 13 பெண்களை தர்மதேவருக்கும், ஸ்வதா என்பவளை பித்ரு தேவதைகளுக்கும், ஸ்வாகா என்பவளை அக்னி தேவனுக்கும், சதி என்ற பெயருள்ள தாக்ஷாயினியை தங்கள் அம்சமான கைலாசவாசியான பரமசிவனுக்கும் கொடுத்தார். தர்மதேவதையின் மனைவியான மூர்த்தி என்பவள் நரனை தோழனாக கொண்ட பெரும்புகழ் படைத்த நாராயணனாகிய தங்களை பெற்றெடுத்தாள். நரநாராயணர்கள் இரட்டை குழந்தைகள். நரநாராயண அவதாரத்தினால் மகிழ்ச்சி பொங்கிய தேவகணங்கள் முரசுகளை முழக்கி பூ மாறி பொழிந்து வணங்கி தொழுவார்கள். நரநாராயணர்களான நீங்கள் ஒருவர் மாற்றி ஒருவர் முறையே தவத்தையும் யுத்தத்தையும் செய்து கொண்டு 1000 ஆண்டுகள் செய்த தவத்தின் பலனாலும் யுத்தத்தினாலும் மட்டுமே வெல்லக்கூடிய கவச்சங்களால் காக்கப்பட்டுள்ள சகசிர கவச்சம் என்ற அசுரனின் எல்லா கவச்சங்களையும் உடைத்து அவனை ஒரே கவச்சத்தை மட்டும் மீதமாக உடையவனாக்கி விளையாட்டாகவே கொன்றீர்கள் அல்லவா? சகோதரனான நரனுடன் தாங்கள் கர்மபந்தத்திலிருந்து விடுதலை அளிக்கும் மோட்ச தர்மத்தை அனுஷ்டித்து கொண்டும் உபதேசித்து கொண்டும் பத்ரிகாசிரமத்தில் வசித்து வருகையில் தேவேந்திரன் தங்களுடைய புலநடக்கத்தையும் தவத்திலும் பொறாமை கொண்டு மன்மதனை தேவதாசிகளுடன் தேவமாதர்களால் சூழப்பட்டவனாக அனுப்பி வைத்தான். வசந்த ருது மலையமாருதம் என்ற உறவினர்களுடன் மன்மதன் தேவமாதர்களின் லீலா விலாசங்களையும் கடைக்கண் பார்வைகளையும் அம்புகளாக கொண்டு தங்களை பன்முறை தாக்கியும் தாங்கள் அசைக்க முடியாதவராக இருப்பது கண்டு பயமடைந்தான். அப்பொழுது புன்முறுவல் பூத்த தாங்கள் பின்வருமாறு கூறினீர்கள்: மன்மதனே, வசந்தனே, தேவமாதர்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம். இங்கு என் மனத்திலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட பெண்மணியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறிய தாங்கள் வியப்பில் ஆழ்ந்து தங்களை சுற்றி நின்று துதிக்கும் இவர்களும் தங்களுக்கு பணிவிடை செய்து காத்து நிற்கும் அழகிய கண்களுடைய கட்டழகிகளை காட்டினீர்கள். தங்களை மயக்கும் எண்ணத்துடன் ஒன்று சேர வந்த மன்மதன் முதலானோர் தங்களுக்கு பணிபுரியும் பெண்மணிகளின் பரிமணத்தால் மயக்கத்தை அடைந்தார்கள் அல்லவா? மற்றும் தேவருலகவாசிகள் அனைவரும் கர்வத்தையும் அடக்கக்கூடிய அழகு வாய்ந்த அந்த ஊர்வசி என்ற பெண்ணை தாங்கள் அழிக்க வெட்கத்துடன் ஏற்றுக்கொண்டனர். ஊர்வசியின் அழகைக் கண்டும் தங்கள் லீலை கேட்டும் இந்திரன் தங்கள் பெருமையை உய்தறிந்து மனக்கலக்கமுற்றான். எண்ணி ஆங்கு அளிப்பவனே, அமைதியும் அழகும் மிக்க இந்த நரநாராயண அவதாரத்தை காட்டிலும் தங்களுடைய கிருஷ்ணாவதாரம்தான் மேலும் சிறப்பாக விளங்குகின்றது. ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் செய்தவரும் தாங்கள்தானே. ஸ்வயம்பு மனுவின் புதல்வியான பிரசூதியை மணந்த பிரம்மாவின் புதல்வரான தக்ஷ பிரஜாபதி பிரம்மதேவரின் அளவு கடந்த அன்பினால் ரஜோகுணத்தினால் செயல்களான காமம், கோபம் முதலியவற்றால் அறிவிழந்து தங்களிடம் பக்தி இல்லாமலும் அமைதியற்றவனாகவும் இருந்தான். அதனால் தங்கள் ஸ்வரூபமேயான பரமசிவனை வெறுத்தான். அந்தோ பரிதாபம்! அந்த வெறுப்பை தான் செய்த வேள்வியில் வெளிக்காட்டி தன் புதல்வியான ஸ்ரீ பரமசிவனின் பத்னியான சதீதேவி அவமதிக்கவும் செய்தான். அங்கனம் அவமதிக்கப்பட்ட சதீதேவி யாகசாலையில் தன் உடலை நீத்த பொழுது பரமசிவன் மிக்க கோபம் கொண்டு அந்த யாகத்தை அழித்தார். தக்ஷனுடைய தலையையும் வெட்டினார். பிறகு தேவர்களால் துதிக்கப்பட்ட பரமசிவனுடைய அருளால் தக்ஷன் மீண்டும் உயிர் பெற்றான். தாங்கள் யாகம் நிறைவேற்றப்பட்டு மறுபடியும் சாந்தி அடைந்தான். அனைவருக்கும் சாந்தியை அளிக்கும் பெருமை கொண்ட குருவாயூரப்பா, என்னை காப்பாற்றுங்கள். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.